பொதுவா ஜாதகனாலே ராசி படி பார்ப்பாங்க, லக்னம் படி பார்ப்பாங்க. ஆக்சுவலா ஜாதகம்னா எப்படி பார்க்கணும்? ஜோதிடம் உருவாக்கப்பட்டதே எதுக்குன்னா, நம்ம வரக்கூடிய பிரச்சனையை மனம் திடம் உள்ள ஆளுக்கு ஜோதிடம் சொல்லுது. ம். மனம் திடம்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஜோசிகாரன் ஏதாவது ஒண்ணு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ! அப்படி ஆயிடுமாங்க, அப்படி ஆயிடுமாங்க அப்படின்னு ஒரு 10 ஜோசிகாரன்ட்ட கேட்டு, மனம் திடம் உள்ளவனுக்கு தான் ஜோதிடம். மனம் திடம் இல்லாதவங்களுக்கு ஜோதிடமே கிடையாது. அதுக்கப்புறம் ஜோசியமே வாக்குஸ்தானம் ஒருத்தனுக்கு பலமா இருக்குது அவன் ஜாதகத்துல. அவன் ஜோசியம் சொன்னா ஜெயிக்கும். யூடியூப் பார்த்தே ஜோசிக்காரங்க இருக்காங்க. யூடியூப்ல வரக்கூடிய ஒரு 10 பேர்த்தோட இதை கேட்டுட்டு, அப்போ 11னா இவங்களே ஒண்ணு சொல்றது. சில பேர் காம்பேவே ஜோசிகாரங்க இருக்காங்க. நானே பார்த்துருக்கேன். எனக்கு முன்னாடி உட்காந்தவங்க பின்னாடி ஜோசிகாரனா மாறியிருக்காங்க. இந்த கடந்த ஒரு வருடமாக சோசியல் மீடியாவில் நான் வந்து நிறைய இன்டர்வியூ கொடுக்கும்போது, நிறைய ஏமாற்றப்பட்டவங்களுக்கு நான் ஜோசியம் பார்த்துருக்கேன். குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர்லலாம் இங்கே இருக்கவங்க பயங்கரமாக ஏமாற்றிருக்காங்க. பேர் சொல்லுமா ஆட்களை ஏமாற்றிருக்காங்க. அவங்கெல்லாம் நமக்கு எவிடன்ஸே இருக்குது. கண்ணீர் விடுறாங்க. அப்போ அந்த சாபமும் இவங்களுக்கு வரும். அது மாதிரி ஒரு ஜோதிடம் பார்க்கும் முறை எப்படின்னா, இதெல்லாம் பார்க்கணும். மக்கள் என்ன பண்ணணும்னா, பேசிக்கான விஷயம். இன்னைக்கு சூரிய உதயம் எத்தனை மணிக்கு சொல்ல முடியுமா? அவங்களே சூரியனுக்கு உதயம் என்ன எவ்வளவு? 5:57 6:10 6:20 அதுக்கு தகுந்த மாதிரி தான் காலங்கள் மாறும். யமகண்டம் 10:35னா 10 மணிக்கு 9 to 10 யமகண்டம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்னைக்கு 6:20க்கு வந்து சூரிய உதயம் ஆகுது. அன்றைய அந்த 20 நிமிஷம் சேர்த்திக்கணும். 9னா 9:20க்கு தான் யமகண்டமே ஸ்டார்ட் ஆகும். இப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்க்கணும். பேசிக்காக அந்த கேலண்டரே அதுக்கு தான். கேலண்டரில் பார்த்தீங்கன்னா 6 to 6க்கு தான் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு வார்த்தை விட்டுருப்பான். 6:20 இன்றைய சூரிய உதயம்னு போட்டிருப்பான். அதை பார்க்கணும். யமகண்டம் இப்போ பார்த்துட்டோம், ராகு காலம் பார்த்துட்டோம் அப்படின்னுலாம் சொல்லி பண்ணுறாங்க.